ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நாம் இந்த நாளிலே வாசித்து அதிலிருந்து சில காரியங்களை தியானிக்கப் போகிறோம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 1071 பக்கத்தில் இருக்குது. 9ஆவது அதிகாரம் 12-13 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதில் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல் அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் விழுந்து போனதான தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதையெல்லாம் சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இதை சொல்லுகிறதான தேவன் இதை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் எதை சொன்னாலும் அதை நிச்சயமாகவே செய்து முடிப்பார். நமக்கென்று எதையெல்லாம் முன்குறித்திருக்கிறாரோ அதை எல்லாத்தையும் எப்படியும் செய்து முடிப்பார் என்று சொல்லி யோபுவில் நம்ம வாசிக்கிறோம். யோபுனுடைய ஆரம்ப காலங்களில் பார்த்திங்கன்னா அவர் எல்லாத்தையும் இழந்து போயிட்டார். பிள்ளைகளை இழந்து போயிட்டார், சொத்துக்களை இழந்து போயிட்டார், சுகத்தை இழந்து போயிட்டார். இருந்தாலும் கர்த்தர் மேல் அவர் வைத்திருந்ததான அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் அவரை இறுதியில் அவரை இரட்டத்தனியான ஆசீர்வாதங்களுக்குள்ளாக அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக யோபுவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நாம் இரட்டத்தனியான ஆசீர்வாதம் இல்லை, நாம் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், உபாகமம் 1 அதிகாரம் 11 வசனத்தில் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் நீங்கள் 1000 மடங்கு பெருகும்படியாகவே தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த விழுந்து போனதான தாவீது கூடாரம் ஏன் விழுந்து போச்சு? அது இப்போ நம்ம சங்கீத வார்த்தைகளை கேட்கும் பொழுது தாவீதுக்கு பின்பாக வந்ததான எல்லா ராஜாக்களும் தேவன் விரும்பாத காரியங்களை விசேஷமாய் விக்கிரக ஆராதனையை செய்து விபச்சார பாவங்களை செய்து அவங்க தேவனை இழந்துட்டாங்க. அதனால் ஒரு காலத்தில் தாவீதின் கூடாரம் எப்போதும் துதித்தலும் பாடலும் ஆடலுமாக இருந்ததான அந்த தாவீதின் கூடாரம் விழுந்து போய்விட்டது. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இந்த விழுந்து போனதான தாவீதின் கூடாரத்தை நான் மறுபடியும் திரும்ப எடுப்பித்து நிறுத்தப் போகிறேன். அதில் உடைந்து போயிருக்கிற திறப்புகளை எல்லாம் நான் அடைக்கப் போகிறேன். அதில் பழுதாய் போனவைகள் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன்? சீர்படுத்த போகிறேன். மறுபடியும் பூர்வ நாட்களில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதை போல் நான் என்ன பண்ண போகிறேன்? அதை திரும்ப ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனம், இதோ ஒழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய காரியங்கள் ஒரு சூப்பர் ஸ்பீடாக வரப்போகுது. இதுவரையும் தாமதித்து கொண்டிருந்ததான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதிவேகமாக வரப்போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. பொதுவாக நம்ம ஊருக்கு போகிறோன்னு வச்சிங்களேன், பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்னா பஸ்ஸில் அந்த புது பஸ்ஸாக இருக்கிறதா பார்த்து போவாங்க. ரொம்ப இளம் டிரைவருங்களாக இருந்தால் அவங்கள பார்த்து ஏறுவாங்க. அதில் நல்லா மியூசிக் சத்தம்லாம் நல்லா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தால் அதை பார்த்து தான் ஏறுவாங்க. ஏன்னா இந்த பஸ்ஸாக இது தகர பஸ்ஸுங்க, இது எப்போ போய் சேருமோ தெரியாது, இந்த டிரைவர் கொஞ்சம் வயசானவர் வேகமாக ஓட்டுவாரா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பஸ் ஸ்டாண்டில் போய் செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுடைய ஆண்டவர் இருக்கிறார் பார்த்தீங்களா, சூப்பர் ஃபாஸ்ட் இல்லை, சூப்பர் ஃபாஸ்ட்டு. ஹல்லேலூயா. அதிவேகமாக இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போனதை பழுதாய் போனதை மறுபடியுமாய் கர்த்தர் செய்ய போகிறார். செய்து முடிச்சிட்டார். அவர் ஏற்கனவே நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். இனிமேல் நமக்குன்னு செய்யணுன்றது ஒன்றும் இல்லை, புதுசாக இல்லை, எல்லாத்தையும் ஏற்கனவே செய்து முடிச்சிட்டார். அதை நம்முடைய கண்களினால் பார்க்கவும் இல்லை, காதுகளினால் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை.
ஆனாலும் உலக தோற்றத்திற்கு முன்னமே நீங்கள் அவர்கள் அன்பு கூறுகிறவர்கள் என்று சொல்லி உங்களை தெரிந்ததினாலே உங்களுக்கென்று எல்லாவற்றையும் புதுசாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரு. அது இதுவரையில் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கலன்னு நீங்கள் நினைக்கலாம். அதை சீக்கிரமாக அதி சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அதை மறுபடியுமாய் காண செய்ய போகிறார். காண்பது மாத்திரமல்ல, அதை சுதந்திரித்து கொள்ளவும் அதை அனுபவிக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த தாவீதின் கூடாரம் என்று சொன்னால் அதை குறித்து நம்ம 2-3 வசனங்களை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. தாவீது தேவனை இரவும் பகலும் தேவனை துதித்து பாட ஒரு குழுவை ஏற்படுத்தி அவள் தனியாக இருப்பதற்கு ஒரு கூடாரத்தையும் ஏற்படுத்தினார். 1 நாளாகமும் 25ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதை அந்த இடத்துல 25 குடும்பங்களும் 12 பாடகர்கள் இவங்க தங்களுடைய இசையின் நடுவில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக இருக்கிறாங்க. இவர்களே இந்த இசைக்குழுவினை நடத்துகிறவர்கள். இதிலிருந்து மோசையின் கூடாரத்திலிருந்து இது வேறுபடுகிறது. மோசையின் கூடாரம் அது ஆசரிப்பு கூடாரம், அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் தாவீதின் கூடாரம் என்பது மிகவும் வித்தியாசமான காரியமாக இருக்கிறது. மோசையின் கூடாரத்தில் ஒரு திரைச்சீலை இருந்தது, உள்ளே போக முடியாதபடிக்கு. தாவீதின் கூடாரத்தில் யார் வேணாலும் உள்ளே வரலாம். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான அந்த ஆசாரியர்கள், அந்த பாடகர்கள், அந்த லேவியர்கள், இவர்களுக்கென்று பிரத்யேகமாக ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தினார். இதுதான் தாவீதின் கூடாரம். இதில் ஏறக்குறைய 4000 பேருக்கு மேலே பாட்டு பாடுகிறவங்களாக இருந்திருக்கிறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க 4000 பேருக்கு மேலே இருந்திருக்கிறாங்க. இவங்க யெகோவாவுக்கு பாடுகிற பாட்டுகளை கற்றுக்கொண்டு அந்த கற்றுக் கொடுக்கிறவங்களும் அந்த இடத்துல வந்துருக்கிறாங்க. அந்த மியூசிக் டீச்சர்ஸ்லாம் தாவீது ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரு. புதுசாக வரவங்களுக்கு பாட்டு தெரியாது இல்லைங்களா, அதனால் அவங்களுக்கு எப்படி பாடுறது, எந்த ராகத்தில் பாடுறது அப்படின்றலாம் சொல்லி கொடுக்கும்படியாக தாவீது மியூசிக் டீச்சர்ஸை ஏற்படுத்தி மியூசிக் சொல்லி கொடுத்து பாருங்கள். அப்போ அவருக்கு எவ்வளோ ஒரு ஆர்வம் என்று சொல்லி, அப்போ தாவீதின் கூடாரத்துக்கு போனாவே எப்பயுமே வெறும் பாட்டும் இசையுமாக இருக்கும். அது இரவும் பகலும் தேவனை ஓயாமல் பாடக்கூடியதான ஒரு கூட்டத்தை அந்த இடத்துல வைத்திருந்தார். அப்படிப்பட்டதான தாவீதின் கூடாரம் தான் அதுக்கு பின்னாடி வந்ததான அரசர்களால் அது கைவிடப்பட்டு உடைத்து போடப்பட்டு அதில் நிறைய திறப்புகள் ஏற்பட்டது. அதனால் அதிலிருந்து பாடின பாடல்கள் நின்று போயிடுச்சு. பாட்டல் சத்தம் மாறி அலறல் சத்தம் வந்துடுச்சு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட ரட்சிக்கப்பட்ட காலங்களில் நமக்குள்ளே இருந்ததான மகிழ்ச்சி, சந்தோஷம் இப்போ இல்லை. அப்போ பாடலாக இருந்தது, இப்போது அலறுதலாக இருக்கிறது. எத்தனை பேர் இன்றைக்கி ஒத்துக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் நிறைய பேருடைய ஜபத்தை பார்த்தீங்கன்னா அது ஒரு அலறல் ஜபமாக தான் இருக்குது, புலம்பல் ஜபமாக இருக்கிறது. புலம்பிக் கொண்டிருந்ததான காலம் போதும், அலறி கொண்டிருந்ததான காலம் போதும். கர்த்தர் நம்முடைய கூடாரத்தை சரிப்படுத்த போகிறார், ஆராதனையை சரிப்படுத்த போகிறார். அநேகருடைய சரீரங்களில் பலவீனங்கள் வந்துடுச்சு, அநேக குடும்பங்களில் போராட்டங்கள் வந்துடுச்சு, அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியாமை வந்துடுச்சு, அநேக பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நடக்காமல் போயிடுச்சு, பிள்ளைகளுடைய திருமண காரியங்களில் நடக்காமல் போயிருக்குது நிறைய குடும்பங்களில். அதை குறித்து நாங்கள் மிகவும் கவலைப்பட்டு அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த குறிப்பிட்டவங்க ஜெபம் பண்ணுறாங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அப்போது இந்த நாட்களில் நம்முடைய ஜெப அனுபவம், ஆராதனையின் அனுபவம் ஒரு வித்தியாசமாக மாற வேண்டும். நம்முடைய ஆராதனை நேரம் ஒரு வித்தியாசமான நேரமாக மாறணும். நாங்கள் போன வாரம் ஊழியக்காரர்களை கூடி பேசும் பொழுது இந்த ஆராதனை நேரம் ரொம்ப குறைஞ்சி போயிருக்குது, அதை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதிகப்படுத்தினா கொஞ்சம் டைம் ஆகும், பஸ்ஸு போயிடும், பசி எடுக்கும். அதுக்காக என்ன பண்ணிடுறாங்கிறது, சீக்கிரமாக இந்த ஆராதனைகளை முடிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இந்த நாட்களில் பஸ்ஸுக்காகவும் பசிக்காகவும் ஓடுகிறவங்க ஓடட்டும். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறவங்க இங்கே காத்திருக்கும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவனுக்காக காத்திருக்கும் பொழுது அவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கக்கூடிய முகங்கள் என்ன பண்ணலையா, வெட்கப்பட்டு போகவே இல்லை, பிரகாசம் அடைந்ததான். அப்போது உங்களை அடுத்த வாரத்தில் நான் பார்த்தா உங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்கணும். இந்த 8 நாளும் நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அடுத்த வாரத்தில் நீங்கள் வரும்பொழுதே ஆலயத்துக்குள்ளே ஒரே பிரகாசமாக இருக்க போகுது. எல்லாருடைய முகத்திலிருந்து அந்த பிரகாசம் வெளிப்பட போகிறது.
இருளடைந்ததான முகம் வெளிச்சமாக மாறப்போகிறது. இருளடைந்த குடும்பத்தில் வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அவரே நம்முடைய வெளிச்சமாக இருக்கிறார். உலகத்தின் ஒளி அவர். நம்முடைய வாழ்க்கையில் ஒளி இல்லாமல் ஏன் இருக்கணும்? நிறைய பேருடைய வாழ்க்கையில் விளக்கு இருக்குது. ஆனால் அந்த விளக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, விளக்கு தண்டின் மேலே வைக்க முடியாமல் கட்டிலுக்கு அடியிலையும் குடத்துக்குள்ளார போட்டு மூடி வச்சுருக்கிறதுனால தான் நம்முடைய குடும்பத்தில் ஒரு இருள் காணப்படுகிறது. இருள் நீங்கி வெளிச்சத்தை உண்டாக்குகிற கர்த்தர். அவர் முதலாவது இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது அவர் உண்டாக்கினது என்ன தெரியுங்களா? வெளிச்சத்தை தான் உண்டாக்குனார். அதுக்கு முன்பு வரையிலும் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் அதன் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவர் தேவன் எப்போ வாயை திறந்து சொன்னாரோ வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே முழு உலகத்திலும் வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வெளிச்சத்தை தருவதற்கு சூரியனையும் சந்திரனையும் தேவன் நியமித்தார். அதே தேவன் தான் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் நீதியின் சூரியனாக அவர் இருக்கிறார். அந்த வெளிச்சத்தை நமக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் இருள் இருந்துச்சுன்னா அந்த இருள் நீங்கும்படியாக நீங்கள் இந்த நாட்களில் நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபித்து வாங்க. வருகிற வாரத்தில் பாருங்கள், ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் காண செய்ய போகிறார். அடுத்த வாரம் நம்ம சும்மா சாதாரணமானவங்களாக வரப்போகிறது கிடையாது. தேவனுடைய வல்லமையினாலே இரட்டத்தனியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு எல்லாரும் ஒவ்வொரு சாட்சியோடு தான் வரப்போகிறோம். இந்த வாரத்தில் சாட்சியை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிறார். அந்த சாட்சி சீக்கிரத்தில் நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா, ஆமென். விதைக்கிறவன் என்ன பண்ணுறான்னா, விதைக்கிறவன் உழுகிறவன் அறுக்கிறவனை பிடித்து கொள்கிறான். திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனை தொடர்ந்து பிடித்து கொள்கிறான். அதனால் என்ன பண்ணுறான்? பர்வதங்கள் எல்லாம் திராட்சரசமாய் வடிகிறது, மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்காக அவர் என்ன சொல்கிறாரு? விழுந்து போனதான தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பிக்க போகிறார். உங்களுடைய கூடாரம் எந்த இடத்துல விழுந்து போயிருக்குது? உங்களுடைய சரீரத்தில் எந்த இடத்துல ஒரு பலவீனம் வந்துடுச்சு, அதனால் உங்களால் துதிக்க முடியல. உங்களுக்குள்ளே இருக்கிற மாறாத தீராத கஷ்டங்களும் கவலைகளும் உங்களை வேதனைக்குட்படுத்தி இருக்கிறது. அதனால் துதிக்கணும்னு நினச்சாலும் உங்களால் துதிக்க முடியல. ஏன்னா உங்களுடைய கவலைகள் அவ்வளோ பெருசாக இருக்குது, உங்களுடைய பாரங்கள் அவ்வளோ பெரிதாக இருக்கிறது. எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் பெரிய பர்வதமே அதை பார்த்து சொல்லணும், நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாக போகிறாய். என் தேவனுடைய ஆவியானவருக்கு முன்பாக நீ சமபூமியாக போகிறாய். அதனால் உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் சரி, மலையை போல இருந்தாலும் சரி, அந்த மலையை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் விசுவாசத்தோடு, என்னுடைய வாழ்க்கையில் மலையை போல காணப்படுகிற இந்த பிரச்சனையே இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீ விலகி போ அப்படின்னு சொல்லுங்கள். ஆவியானவர் அந்த இடத்தை நிரப்புவார். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கறதான வாக்குத்தத்த வார்த்தையாக இருக்கிறது. இவங்க இந்த தாவீதின் கூடாரத்தில் இவங்க தங்களுடைய திறமை வாய்ந்தவர்கள் தங்களுடைய சகோதரர்களோடு அவங்க அந்த இடத்துல 288 பேர்களாக இருந்தாங்க. 1 நாளாகமும் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் 4000 பேர் வாசல் காவலர்களாகவும் துதி செய்கிறவர்கள் தான் வைத்த கீத வாத்தியங்களால் 4000 பேர் யெகோவாவை துதிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இவரை தனியாக பிரித்து இந்த துதி செய்வதை பிரத்யேகமாக செய்ய வைத்தார் தாவீது. அவருடைய ஒரே ஆசை தான், அவருடைய ராஜா ஆவறதுக்கு முன்னாடியும் அவருடைய இருதயத்தில் ஒரு ஆசை இருந்துச்சு. அவர் என்ன பாட்டு பாடிக்கிட்டே இருந்தார். ஆடை மேய்ச்சிக்கிட்டே இருந்தாலும் எவ்வளோ கவலைகள் இருந்துச்சு. வீட்டை விட்டுட்டு எவ்வளோ தூரத்தில் இந்த ஆடுகளெல்லாம் சரியாக சாயந்தரத்தில் அடைக்கணும், எந்த வேறு மிருகங்கள் வந்து அதை பட்சித்தா அது வாயிலேருந்து பிடுங்கணும், அதுக்காக யுத்தம் பண்ணணும். இப்படி நிறைய போராட்டங்கள் இருந்தாலும் அவர் ஒரே ஒரு காரியத்தை பார்த்துருந்தார். 23ஆம் சங்கீதத்தில், கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறார், ஆகவே நான் தாழ்ச்சி அடைந்து போவது இல்லை. இப்போ உங்களுடைய மெய்ப்பர் யாராக இருக்கிறார்? கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருப்பாரானால், கர்த்தர் நம்முடைய தெய்வமாக இருப்பாரானால், நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவ ஆவியானவர் நமக்குள் இருப்பாரானால், நாம் வேண்டிக் கொள்வதை விட நினைப்பதை விட மிகவும் அதிகமாய் செய்கிறவர் அவர். ஹல்லேலூயா. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை பார்த்து நீங்கள் பயந்துகிட்டே இருக்கிறீங்களா?
அந்த பலவீனங்கள் எல்லாம் அவர் நோய்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவருடைய காயத்தின் தழும்புகளினாலே நீங்களும் நானும் சுகமாயிட்டோம். சுகமாகவும் இல்லை, சுகமாகிட்டோம். தேவன் தன்னுடைய சரீரத்தில் அந்த அடிகளையும் அந்த நோய் அந்த காயங்களையும் ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு நோக்கம் இல்லாமல் அவர் செய்யலை. அந்த ஒவ்வொரு காயங்களும் ஒவ்வொரு அடிகளும் அவர் வாங்கும் பொழுது அவருடைய இருதயத்தின் நினைவில் நீங்களும் நானும் இருந்திருக்கிறோம். என் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கணும், என்னை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கணும், சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தேவன் தன்னுடைய சரீரத்தில் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஆனால் நம்ம அது ஏதோ சும்மா அற்பமாக ஏதோ அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்ததுனால பாவம் அடி வாங்கிட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர் அடி வாங்கினதுக்கு காரணமே நானும் நீங்களும் தான். என் நிமித்தமாக அவர் வாதிக்கப்பட்டார், என் நிமித்தமாக அவர் அடிக்கப்பட்டார், என் நிமித்தமாக அவர் அவமானத்தை சுமந்து கொண்டார். அவருடைய தாடி முடி பிடித்து இழுக்கப்பட்டது, அவருடைய முகத்தில் துப்புனாங்க. இதற்கெல்லாம் காரணம் யார்? நான் தான். அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நாம் அப்படியே பரிசுத்தமாக இல்லை. இங்கே இருக்கிற எல்லாருமே மனிதர்கள் தான். நம்ம எல்லாருமே பாவம் செய்திருக்கிறோம், தேவ மகிமை இழந்து போயிருந்தோம். ஆனால் தேவன் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி இழந்து போன மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியுமாய் கொடுக்கும்படியாய் இந்த நாட்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். இந்த 6வது மாதத்தில் நிச்சயமாகவே உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள், இதுவரையிலும் தடைப்பட்டிருந்ததான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நடக்க போகுது? துரிதமாய், சீக்கிரமாய். ஹல்லேலூயா. அதுக்கு வேகம், இந்த உலகத்தில் இருக்கிற பஸ்ஸு மற்ற ராக்கெட்டு அதுக்கெல்லாம் ஒரு வேகம் இருக்குது. ஆனால் இந்த ஆசீர்வாத வேகத்துக்கு பார்த்திங்கன்னா இது தேவ சமூகத்திலேருந்து வருது. அதனால் இதுக்கு கணக்கு வழக்கு இல்லாத கிலோமீட்டர் ஸ்பீடில் வரப்போகுது. அதை வரும்பொழுது அதை தாங்கி கொள்ளக்கூடிய அந்த பலன் நமக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சிங்க, அந்த பெருசாக வர பலன் அந்த ஆசீர்வாதத்தில் நம்ம தப்புன்னு கீழே விழுந்துடுவோம், எலும்புனா உடஞ்சி போயிடும். அதனால் இந்த நாட்களில் ஆயத்தத்தோடு நம்ம காத்திருக்க வேண்டும். இந்த காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது இதுவரையிலும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காத காரியங்கள் மிகவும் குறுகிய காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில், தொழிலில், குடும்பத்தில், எல்லையில் எல்லா வகையிலும் தெய்வீக தலையீடு ஏற்பட்டு மனிதர்களால் கூடாது என்று நம்முடைய திறமைகளால் இதுவரையிலும் நம்ம முயற்சி செய்து முடியாதது எல்லாம் சீக்கிரமாக நமக்கு கிடைக்க போகிறது. நீங்கள் உங்களுடைய பணத்தினாலே, உங்களுடைய அந்தஸ்தினாலே, உங்களுடைய ஆஸ்தியினாலே நீங்கள் இதுவரையிலும் நீங்கள் செய்ய முயற்சித்து கொஞ்சம் செஞ்சுருப்பீங்க, அதே உங்களுக்கு இவ்வளோ திருப்தியாக இருக்குது. ஆண்டவர் செஞ்சாருன்னா அதை நம்மளால் தாங்கவே முடியாது. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வச்சுருக்கிறார். அதை வச்சுருந்தோம்னா ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டதான நம்முடைய நிலைமை, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, 3:20, வெளிப்படுத்தல் 3:20, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். இப்போ எங்கே இருக்கிறார் அவர்? வாசப்படியில் இருக்கிறார். தேவனுடைய மகிமை ஆலயத்தை விட்டு அது வெளியே நிற்கிறது. வெளியே நிற்கிறவர் நம்மளை மறுபடியும் சும்மா விட்டுட்டு போகிறதுக்கு விரும்பலை. நம்மளை வாசப்படியில் தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு ஒரு இடம் இருக்குமா? உன் வீட்டில் ஒரு இடம் இருக்குமா? உன் குடும்பத்தில் ஒரு இடம் இருக்குமா? என்னை ஏற்றுக்கொள்ளுவியா? நீ ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருந்த, ஆனால் இப்போ என்னை உதறி தள்ளி வெளியே விட்டுட்டேன். வெளியே விட்டு கதவையும் சாத்திட்டேன். இப்போ ஆண்டவர் வெளியே நின்று கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறார். இதுதான் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான நிலைமையாக இருக்கிறது. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எங்கே இருக்கிறாருன்னா, வாசற்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு, கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நம்மிடத்தில் அவர் பிரவேசித்து நம்மோடு போஜனம் பண்ணி நாமும் அவரோட போஜனம் பண்ணுவோம். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம மாத்திரம் தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம்.
தேவன் நம்முடைய வாழ்க்கையிலேயே இல்லை. நிறைய சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அந்த சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்கிற தேவனை நம்ம மறந்து போயிட்டோம். அவரை ஏதோ ஒரு மூலையில் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு ரொம்ப தேவையாக இருந்தால், பிரச்சனையாக இருந்தால் அவரை இயேசுவேன்னு கூப்பிட்றோம். மற்ற நேரத்தில் அவரை நினைக்கிறதே இல்லை. அப்படி இருக்கவே கூடாது. தேவன் நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக, நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக, நம்முடைய தொழிலுக்குள்ளாக, நம்முடைய சந்ததிக்குள்ளாக அவர் வரும் பொழுது சடுதியில் பெரிய அற்புதத்தை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசமே இல்லையா? உங்களுக்கு அவிசுவாசமாக இருக்கா? நிச்சயமாக தேவன் இதை செய்ய போகிறாருங்க. ஆமென். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதை செய்ய போகிறார். அப்போ ஏன் இது இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு இருக்கிறது அப்படின்னா, இதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது? ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் எவ்விதமாக பெற்றுக்கொள்வது? இதற்கு என்னென்னலாம் தேவைப்படுகிற காரியங்களாக இருக்கிறது? இந்த ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய, நமக்கு நடக்கக்கூடிய என்ன நன்மைகள் இருக்குது? ஏதாவது ஒன்று செஞ்சால் நமக்கு ஏதாவது ஒரு நன்மை வரணும் இல்லையா? நன்மை வராமல் நம்ம எதுவுமே செய்கிறதே இல்லை. தேவனை நிறைய பேர் தொழுது கொள்கிறவர்களுக்கு காரணம், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அவங்களுக்கு வேணுன்றதுனால தேவனை தொழுது கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் எதற்காக தேவனை ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம்? எனக்கு நன்மை வேணும், எனக்கு வீடு கட்டணும், எனக்கு அதை வாங்கணும், இதை வாங்கணும். அதுக்காகவா நம்ம தேவனை தேர்ந்து கொண்டிருக்கிறோம்? எதற்காக தேவனை ஆராதிக்கிறோம்? அவர் என்னை நேசிக்கிறார், நானும் அவரை நேசிக்கிறேன். இந்த யோசனையில் நீங்கள் அவரை நேசிச்சிங்கன்னா நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டுக்கிற எல்லா காரியங்களையும் இந்த நாட்களிலே அவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். இதுதான் நமக்கு அவரால் கிடைக்கிறதான நன்மையாக இருக்கிறது. இந்த வேகம், தேவன் கொடுக்கிற வேகம் நம்மிடத்தில் வாழ்க்கையில் செயல்படாதபடிக்கு காணப்படுகிறதான தடைகள் என்ன அப்படின்னு சற்று யோசித்து பார்க்கணும். இந்த வேகத்தை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்கணும். இதை தான் இந்த நாளிலே நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த வேகம் எவ்விதமாக என்னுடைய வாழ்க்கையில் செயல்பட போகிறது? இதற்கு தேவைப்படுகிற காரியங்கள் என்னென்ன? இதனால் எனக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன? இந்த வேகம் என்னிடத்தில் செயல்படாதபடிக்கு இதுவரையிலும் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான குறைவுகள் என்ன? பாவங்கள் என்ன? மறைந்திருக்கிற தீமையான காரியங்கள் என்ன? இந்த வேகத்தை அடைய நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன என்பதை இந்த நாட்களிலே நாம் இந்த செய்திகளில் பார்க்க போகிறோம். இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வேகத்தை நாம் எவ்விதமாக அடையக்கூடும்? இந்த ஸ்பீடு எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகுது? இது ஒரு தெய்வீக சக்தியாக இருக்கிறது. தேவ சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு சக்தியாக இருக்கிறது. சங்கீதம் 147 அதிகாரம் 15 வசனம் பாருங்கள். சங்கீதம் 147 அதிகாரம் 15 வசனம். பூமிக்கு தேவன் கட்டளையிடுகிறார், அது உடனே கீழ்ப்படுகிறது. நான் வச்சிருக்கிற ஒரு டிரான்ஸ்லேஷனில் நான் வாசிக்கிறேன், நீங்கள் வாசிங்க பாருங்கள். 147 அதிகாரம் 147:15. அவர் தமது வார்த்தையை பூமியில் அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாக செல்லுகிறது. உங்களை நோக்கி அவர் வார்த்தைகளை கொடுக்கிறார். வானத்திலேருந்து மழை பெய்கிறது போல், காலையில் சங்கீத தலைமையான சகோதரர் சொன்னது போல், அந்த அவர் செய்ய நினைச்சது ஒரு நாளும் தடைப்படாது. அது மறுபடியும் அவர் இடத்துல திரும்பி போவது கிடையாது. என்னால் செய்ய முடியலைங்க, நீங்கள் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சிங்க, ஆனால் என்னால் செய்ய முடியலையேன்னு அவருடைய வார்த்தை மறுபடியும் ஒரு நாள் ஒரு இடத்துல திரும்பி போகிறதே இல்லை. இப்போ நமக்கு வாழ்க்கையில் அனுப்பின எத்தனையோ நன்மைகள் ஆவி மண்டலத்தில் அது அப்படியே ஸ்டோராகி இருக்குது. எத்தனையோ நன்மைகள் அது துரு பிடிச்சி இருக்குது. ஏன்னா நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியல, நம்மளால் உபயோகிக்கவே முடியல. ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் வரணும்னா அதை நம்ம பெற்றுக்கொண்டு தேவனுக்கு நன்றி சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கணுமே வெளியே அதை சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ ஒரு வண்டி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டியை வாங்கி டெய்லி நல்லா தொடச்சி அதுக்கு எதுவுமே பெட்ரோலும் ஊற்றாமல் எதுவுமே ஊற்றாமல் வீட்டுக்குள்ளாரையே போற்றி வச்சுருந்தீங்கன்னா
அந்த வண்டியினால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு வேண்டிய ஊற்ற வேண்டிய பெட்ரோலை ஊற்றி அதை ஓட்டி இல்லைங்களா, ஓட்டினா தானே நம்ம போக வேண்டிய சந்தோஷமான காரியங்களை நம்மளால் அனுபவிக்க முடியும். அதுபோல் தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுப்பியிருக்கிறதான அந்த ஆசீர்வாதங்கள் அது நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே ஏதோ ஒரு மூலையில் இருக்குது. நம்முடைய கண்ணை திறக்கணும்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஆவியின் மண்டலத்தில் நீர் எனக்காக வைத்திருக்கிறதான நன்மைகளை பார்க்கும்படியாய் என்னுடைய கண்களை திறந்தருளுங்க. கண்கள் திறக்கப்பட்டிருந்தாலும் நிறைய நேரத்தில் அதை பார்த்தாலும் பார்க்காதவ மாதிரி நம்ம வந்துடணும். தேவனுடைய இருதயம் எவ்வளோ வேதனை பண்ணும். என் பிள்ளைக்காக நான் விசேஷமாக செய்து அவனுக்காக பிரத்யேகமாக செய்து கொடுத்துருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை அவனால் உபயோகப்படுத்த முடியாமல் இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் மிகவும் வேதனைப்படுவார். அவர் சொல்கிறாரு, அவருடைய சொல் மிகவும் வேகமாக தீவிரித்து இந்த பூமியில் அது கிரியை செய்கிறதாக இருக்கிறது. இது தேவனுடைய வல்லமையை குறிக்கிறது. இதுதான் இந்த ஸ்பீடு ஒரு தெய்வீக சக்தியாக இருக்கிறது. அந்த தேவனுடைய சக்தி நம்ம வாழ்க்கையில் செயல்படணும்னா அந்த தேவ சக்திக்கு நாம் இடம் கொடுக்கணும். அது வந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். பரிசுத்த ஆவியானவரை நம்ம அழைக்க போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்திருக்கிறதான, நீங்கள் உண்டாக்கி வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை நான் வேகமாக சுதந்திரித்து கொள்ள அதற்குரிய ஞானத்தை, கிருபையை, பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக, இது தேவனுடைய இயற்கையான தன்மையாக இருக்கிறது. தேவனுடைய குணாதிசயங்களில் இது ஒன்றாக இருக்கிறது. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்கள். ஏசாயா 60:22 தேவனுடைய குணமாக இருக்கிறது. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலங்களில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். நம்ம சின்ன குடும்பம், எங்கள் ஊர்லேயே நாங்கள் தான், என் வீட்டில் நான் மாத்திரம் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிங்களா? கர்த்தருடைய வேகம் இந்த நாட்களிலே உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே கடந்து உங்களை சின்னவனை 1000ஆகவும் சிறியவனை பலத்த ஜாதியுமாகவும் மாற்றுகிறதான கர்த்தர் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாக செய்ய போகிறார், வேகமாக செய்ய போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சின்ன குடும்பமாக இருக்கலாம், கர்த்தர் உங்களை பெருக்க பண்ண போகிறார். உங்களுடைய கர்ப்பத்தின் கனி தடைப்பட்டிருக்கலாம், அடைக்கப்பட்டிருக்கலாம். கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் இந்த நாட்களில் சீக்கிரமாக தோன்ற செய்ய போகிறார். தேவன் இதை குறித்து எனக்கு சொல்லிகிட்டே இருக்கிறார். சீக்கிரமாக நான் செய்ய போகிறேன். என் பிள்ளைகளுக்கு இதற்காக ஆயத்தப்படுத்தும்படியாக நீ அவங்கள ரெடி பண்ணு அப்படின்னு சொன்னார். அதுக்காக தான் இந்த வார்த்தையை இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தமாக கொடுத்திருக்கிறார். விழுந்து போனதான தாவீதின் கூடாரத்தை நான் எடுத்து நிறுத்த போகிறேன். அதில் பழுதாய் போனவைகளெல்லாம், உடைந்து போன பகுதிகளெல்லாம் நான் அடைக்கப் போகிறேன். சீக்கிரமாக இதை நான் செய்ய போகிறேன். இதுக்காக இன்னும் 10 வருஷம் காத்திருக்கிறது, 20 வருஷம் இல்லை. நீங்கள் தேவ சமூகத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வேகம் அதிகமாக மாறும். நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா? ஹalleluya ரபா ரதுரானியா சந்தரேனியா இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதை இப்பொழுது பெற்றுக்கொள்வார்களாக. ரிசீவ் இன் ஜீசஸ் நேம். அப்படியே சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற குறைவுகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக. அசதியான அந்த ஆவி இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். சோர்வின் ஆவி இவருடைய இருதயத்தை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. உற்சாகத்தின் ஆவினால் உம்முடைய பிள்ளைகளின் இருந்த நாட்களிலே நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய எல்லைகளில் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சின்னதாக இருக்கிறவங்களை ஆண்டவரே, அவர்களை சின்னவர்களை 1000ஆகவும் சிறியவர்களை பலத்த ஜாதியுமாய் இந்த நாட்களில் நீங்கள் சீக்கிரமாய் மாற்றப் போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. தேவன் நம்ம எல்லாரையும் சாட்சியாக மாற்றப் போகிறார். இது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் அவர் நிறைவேற்றப் போகிறார். நம்முடைய குடும்பத்தில், தொழிலில், எல்லையில், சந்ததியில், நீங்கள் பார்க்குற எல்லா இடத்துலையும், நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் நீங்கள் இதை பார்க்க போகிறீங்க. உங்களுடைய தலைமுறையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கர்த்தர் இந்த நாட்களில் ஏற்படுத்த போகிறார்.
ஹல்லேலூயா. அடுத்ததா, இந்த வேகம் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்கிறதாக இருக்கிறது. இந்த வேகம் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய போகிறது. யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிக்கலாம். யோவேல் 2, 25, 26 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய முகத்தை வெட்கத்துக்கு விலக்கி, எந்த இடத்துல நம்முடைய தலை கவிழ்ந்து இருந்துச்சோ, தலை கவிழ்ந்ததான இடத்துல தலை நிமிர்ந்து நடக்க செய்கிறதான தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் நடக்காத காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுகிட்டே இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட போகிறீங்க. நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் வெட்கம் எங்களை குடும்பத்தை விட்டு விலகலையே. எங்கள் குடும்பத்தில் எல்லையிலெல்லாம் வெட்கமாக இருக்குது. வெளியே போகிறதுக்கே வெட்கமாகுது. வெளியே போனால் யாராவது கேட்டுருவாங்களோன்னு நான் நிறைய பேர் நேரத்தில் வெளியவே போகிறதில்ல, மனுஷரையே பார்க்குறதில்ல, மறைஞ்சு போயிட்டே இருக்கிறேன். அப்படிப்பட்ட காலங்கள் சீக்கிரமாக முடிவடைய போகிறது. கர்த்தர் உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக, உங்களுடைய அவமானத்திற்கு பதிலாக, உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற நிந்தைகளுக்கு பதிலாக பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இதற்கு வேதத்தில் ஏதாவது உதாரணம் அப்படி இருக்குதா அப்படின்னு சொன்னால், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் பாருங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ஆகாப் எதில் போகிறாரு? ரதத்தில் போகிறாரு. ஆனால் எலியா எப்படி போகிறாரு? காலில் ஓடுறாரு. ராஜாவுடைய ரதம் அது 4-5 குதிரை, 6 குதிரை போட்ட குதிரை அந்த ரதமெல்லாம் இருக்கும். அந்த 6 குதிரை, அந்த 6 HP ஹார்ஸ் பவர் இருக்கிற அந்த மோட்டரில் ஓடுற அந்த ரதத்துக்கு முன்பாக எலியா வேகமாக ஓடுறாராம். இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன்பாக ஓடினான். சூப்பர் ஸ்பீடு இல்லைங்களா? இவர் ரதத்தில் வேகமாக வர்றாரு, அவருக்கு முன்னாடி ஒருத்தர் காலிலே ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. காலில் ஏதாவது சக்கரம் கட்டியிருப்பாரா? இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளேருந்து அந்த வேகத்தை, நீ என்ன 4 ஹெச்பியா, நான் 16 ஹெச்பி போட்டு அவனை ஓட வைக்கிறாரு. இப்படி தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வேகமான ஓட்டத்தை இந்த நாட்களிலே ஓட வைக்க போகிறார். இதுபோல் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருந்தீங்க, கர்த்தர் உங்களை கிடுகிடுன்னு வளர வைக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய பிஸ்னஸ்லேயே ஆகட்டும், உங்களுடைய சந்ததியிலே ஆகட்டும், உங்களுடைய எதிர்காலத்திலேயே இருக்கட்டும், நீங்கள் வேகமாக, இதுவரை உங்களுடைய வீடு ரொம்ப மெதுவாக கட்டிக்கிட்டு இருந்துச்சா, கர்த்தர் இந்த நாட்களில் வேகமாக கட்ட போகிறார். ஏன்னா அதை கட்டப்போகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அதில் வைக்கிற கல்லெல்லாமே இயேசுவின் நாமத்தினால் வைக்கப்படுகிறது. அதை யூஸ் பண்ணுகிற சிமெண்டெல்லாம் சீக்கிரமாக காஞ்சி போகிறது. இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் கட்டிட்டு இதுக்கு மேலே கட்டக்கூடாது, நாளைக்கு கட்டுறேன்ட்டு போயிடுவாங்க இல்லைங்களா? ரொம்ப உயரமாக கட்டினா அது திடீர்னு சாஞ்சி போயிடுவேன்னு. ஆனால் கர்த்தர் கட்டினார்னா அது எத்தனாயிரம் அடிக்கு கட்டினாலும் அது கீழே விழாது. அவ்வளோ வேகமாக கர்த்தர் கட்ட போகிறார். இதை தான் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேகத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அடுத்தா, இந்த வேகத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெறுவதற்கு தேவையான காரியங்கள் என்ன? இந்த வேகம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படணும்னா நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவை? ஒரு வண்டி வேகமாக போகணுன்னா அதுக்கு 4 டயர் இருக்கணும், 4 டயர்லேயும் காற்று இருக்கணும், அந்த எக்ஸலரேட்டர் கரெக்டாக இருக்கணும், அந்த ஸ்டேரிங் திருப்புற பக்கம்லாம் கரெக்டாக திரும்பணும். இதெல்லாம் இல்லாமல் வேகமாக போய் எங்கே போய் மோதிடும். அப்போது ஒரு வண்டி ஓடணுன்னா அதுக்கு பிரத்யேகமாக எவ்வளவோ காரியங்கள் தேவைப்படுகிறது. அதே போலவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேகம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும்னா நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது விசுவாசம் தேவைப்படுகிற காரியத்தில் முதலாவது
விசுவாசம் வேணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். எபிரேயர் 11:1. எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. நான் வச்சுக்கிற டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கிற பாருங்க. நாம் நம்புகிறவற்றின் மீது கொண்டுள்ள உறுதி தான் விசுவாசமாகும். நாம் கண்ணால் பார்க்காவிட்டாலும் கூட உண்மையான ஒன்றை நம்புவது தான் விசுவாசம். சிலவங்க சொல்லுவாங்க, அது எனக்கு பலவீனத்தோடு வந்திருப்பாங்க, எங்களுக்கு இந்த வியாதி நல்லா விட்டு நான் நம்புகிறேன், எங்களுக்கு இதை செய்யணும், நாங்கள் சர்ச்சைக்கு வரோம். அப்போனா அவங்களுக்கு என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. அவங்களுக்கு நம்ம உளுந்து ஜெபம் பண்ணுறதுனால 3 நேரம் உபவாசம் போட்டு அவங்க நல்லா இருப்பாங்க. நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு கண்ணீரோடு அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அவங்களுக்கு எதுவுமே நடக்காது. அடுத்த வாரம் வருவாங்க, கேட்டால் எப்படி, இல்லைங்க போன வாரத்தோடு இன்னும் ரொம்ப மோசமாக தாங்க இருக்குது. ஏன்? அவங்கக்கிட்ட விசுவாசம் இல்லை. அப்போ விசுவாசம் இல்லாதவர்களை பார்த்து நம்ம அவங்களுக்கு விசுவாசத்தின் ஆவியை கொடுக்க முடியாது சொல்லி ஜெபிக்கணும். முதலாவது அவங்க வேண்டுகிறதான அந்த அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதற்கு தேவையான விசுவாசம் அவங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும்படியாக நம்ம சொல்லி ஜெபிக்கணும். ரெண்டாவதாக, தேவனுடைய வார்த்தைகளுக்கு முழுவதுமாக கீழ்ப்படிய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. முதலாவது விசுவாசம், ரெண்டாவது தேவனுடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஒன்றை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை என்றைக்குமே மேன்மையில் தான் இருக்குமோ ஒழிய கீழே போகவே போகாது. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நான் வாழாக இல்லாமல் இருக்கேன், தலையாக இருக்கிறேன், கீழாமல் இருக்கிறேன், மேலாக இருக்கிறேன், நீங்கள் என்ன தான் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் முழுசுமாக கீழ்ப்படியில் கை கொள்ளலை, அதை நம்பலை அப்படின்னா நீங்கள் கீழேயே இருக்க போகிறீங்க, வாழாக தான் இருக்க போகிறீங்களோ இல்லையா, நீங்கள் ஒரு நாளும் தலையாக மாற போகிறதே கிடையாது. தேவனுக்குள்ளே வந்து நான் பழைய மாதிரியே இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இன்னும் தேவனுடைய வார்த்தைகளை சரியாக கை கொள்ளலைன்னு அர்த்தம். தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கலைன்னு அர்த்தம். இன்றைக்கி நம்முடைய சாட்சி எவ்விதமாக இருக்கிறது? வந்ததை விட நல்லா இருக்கிறோமா, இல்லை வந்ததை விட மோசமாக இருக்கிறோமா, இல்லைனா வந்தங்க கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு 10% பரவாயில்லைங்க, 20% பரவாயில்லைங்க, இப்படி கோப்டெக்ஸில் தள்ளுபடியில் நமக்கு கொடுக்குற மாதிரி ஆண்டவர் நமக்கு என்ன பண்ண போகிறதில்ல, இன்ஸ்டால்மெண்ட்டை நமக்கு கொடுக்க போகிறதே கிடையாது. உனக்கு 50% இந்த மாதம் கொடுத்துருக்குறேன், உனக்கு சேலரி ஒரு 5% இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படிலாம் இல்லை. அவர் இன்க்ரீஸ் பண்ணாருன்னா 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டுமா இல்லைங்களா? அதை தான் தேவன் இந்த நாட்களில் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திருப்ப எடுத்து நிறுத்தப் போகிறேன், அதில் உடைந்து போன பகுதிகளை சீர் செய்ய போகிறேன், அதில் விட்டு போனதான ஆராதனை நான் மறுபடியும் செய்ய போகிறேன். இந்த யோசனையோடு நம் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். அடுத்ததாக, இந்த வேகத்திற்கு உபவாசமும் மற்றும் ஜெபமும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரலும் நம்ம வாசிக்கும் பொழுது அவர் நமக்கு வேகமாக செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு சொல்கிறாரு, அவருடைய மக்களாகிய நமக்கு வேகமாக உதவி செய்ய போகிறார். ஆனால் மனுஷகுமாரன் மீண்டும் வரும்பொழுது பூமியில் அவரை நம்புகிற மக்களை காண்பாரா அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். இயேசுக்கு சீக்கிரமாக வரப்போகிறாரு. வரும்பொழுது நம்முடைய விசுவாசம் உள்ளவர்களாய் பார்ப்பாரா, விசுவாசமற்றவர்களாய் நம்மை பார்ப்பாரா? அடுத்ததாக, தேவனுடைய நேரத்திலே நமது நம்பிக்கையை வைக்க வேண்டும். நமக்கு எப்பயுமே ரெடி தான், ஆனால் கர்த்தர் அதற்கென்று ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
அந்த நேரத்திற்காக நம்ம காத்திருக்கணும். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் தேவன் அதினதின் காலங்களில் நேர்த்தியாய் செய்கிறார். அவருக்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் அவர் சரியாக செய்வார். ஆனால் நம்முடைய நேரம் எப்பயுமே ரெடியாக இருக்குது. வசனத்தில் ரெடியாக இல்லை, விசுவாசத்தில் ரெடியாக இல்லை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு மாத்திரம் ரெடியாக இருக்கிறோம். ஆனால் அவர் செய்ய நினைச்சது தடைபட்டுறது. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இதற்காக வேதத்தில் ஏதாவது உதாரணம் இருக்குதா அப்படின்னா, தேவன் அவருடைய நேரத்தில் செய்யக்கூடியதான அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது யோசேப்பின் வாழ்க்கையில் தேவன் தன்னுடைய தெய்வீக நேரத்தின்படியாக சிறையிலிருந்து அரண்மனைக்கு கொண்டு செல்கிறார். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரலும் நம்ம வாசிக்கும் பொழுது அவரை நான் வச்சிருக்கிற ஒரு டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கிற பாருங்க. உன்னை என் நாட்டிற்கு அதிகாரியாய் ஆக்குகிறேன், உன் கட்டளைகளுக்கு என் ஜனங்கள் அடங்கி நடப்பார்கள், நான் மட்டுமே உன்னை விட மிகுந்த அதிகாரம் பெற்றவனாக இருப்பேன் என்று அந்த ராஜா கூறுறாரு. அடுத்ததா, யோசேப்பை ஆளுநர் ஆக்குவதற்குரிய விசேஷ சடங்கும் ஊர்வலமும் சிறப்பான முறையில் நடந்தது. உன்னை எகிப்து முழுமைக்கும் ஆளுநர் ஆக்குகிறேன் என்றார். பார்வோன் யோசேப்புக்கு தனது விசேஷித்த மோதிரத்தை கொடுத்தார். அம்மோதிரத்தில் அரச முத்திரை பொறிக்கப்பட்டிருந்தது. இத்தோடு அழகான ஆடைகளையும் அவன் கழுத்தில் பொன் மாலையும் அணிவித்தான். யோசேப்பை தனது 2வது ரதத்தில் ஏற்றி ஊர்வலமாக போக செய்தான். காவல் அதிகாரிகள் அவன் முன்னே போய் ஜனங்களிடம் யோசேப்புக்கு அடிபணிங்கள் என்றனர். இவ்வாறு யோசேப்பு எகிப்து முழுவதுக்கும் ஆளுநரானான். பார்வோன் யோசேப்பிடம், நான் எகிப்தின் அரசனாகிய பார்வோன், எனக்கு விருப்பமான முறையில் நான் நடந்து கொள்வேன். வேறு யாரும் இந்நாட்டில் உன் அனுமதி இல்லாமல் கையை தூக்கவோ காலை நகர்த்தவோ முடியாது என்றான். பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பனையா என்று வேறு பெயர் சூட்டினான். அவனுக்கு அஸ்நாத் என்ற மனைவியும் கொடுத்தான். அவள் ஓன் நகரத்து ஆசானாகிய போத்திபிராவின் மகள். இவ்வாறு யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு ஆளுநரானான். யோசேப்புக்கு அப்பொழுது 30 வயது. அவன் நாடு முழுவதையும் சுற்றி பார்க்க புறப்பட்டான். பாருங்க, அவனுக்கு 17 வயசில் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். இது நிறைவேறுவதற்கு எத்தனை வருஷம் அவன் காத்திருந்தான்? 13 வருஷம். ஏன் ஆண்டவரை உடனே செய்ய முடியுங்களா? அவனை ஜெயிலில் போடுறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் வெளியே விட்டுருக்கலாமே. போத்திபர் வீட்டில் விட்டதுக்கு நேராக பார்வோன் அரண்மனையில் கொண்டு போய் விற்றுருக்கலாமே. அவங்க ஜெயிலுக்குள்ளேருந்து உடனே வெளியே வந்திருந்தால் இவனுக்கு யாரும் வேலையை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜெயிலில் இவன் போட்டிருந்ததான விலங்கு, இவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே இவனுடைய நேச்சர், அவனுடைய தன்மையவே மாற்றிடுச்சு. அதோடு அவன் வெளியே வந்து யாருக்கிட்டையாச்சும் வேலை கட்டிருந்தானா அவங்க சாதாரண ஒரு மனுஷனாக பார்த்துட்டு போட அவனுக்கு வேலை இல்லை அப்படின்னு துரத்திருக்கலாம். இல்லை கையில் என்ன வடு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நான் இவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்தேன், ஜெயிலில் இருந்து அவனுக்கு வேலையே இல்லைன்னு இருப்பாங்க. அப்போது அவனை உயர்த்தணும்னு கர்த்தர் ஒரு திட்டம் வச்சுருந்தார். அதுக்குன்னு ஒரு காலம் வச்சுருந்தார். அந்த காலம் நிறைவேறும்படி யோசேப்பு பலவேறு இடங்களில் அவன் சோதிக்கப்பட்டான். நிறைய பேர்த்துக்கு இந்த சோதனைன்றது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. என் வாழ்க்கையில் எந்த சோதனையும் இல்லாமல் எளிதாக எனக்கு கிடைக்கணுங்க. நிறைய பேருக்கு பாருங்கள், படிச்சுட்டு இன்றைக்கி வேலைக்கு போகக்கூடிய பிள்ளைங்களை பார்த்தா எந்த மாதிரி வேலை வேணும்னா, ஒரு சில பிள்ளைங்க கேட்டு சொல்லுதுங்க, எனக்கு நிறைய சம்பாதிக்கிற வேலை வேணும் அப்படின்னு. நிறைய சம்பாதனை கொடுக்குறவங்க உனக்கு சும்மா கொடுத்துருவான். உன்னை போட்டு வதக்கி வாட்டி உன்னை பிழிஞ்சி எடுத்து அதுக்கப்புறம் தான் அவன் சம்பளம் கொடுப்பான். அதுவும் நீ நினச்ச சம்பளம் கிடைக்காது. அதே நமக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. ஆனால் கர்த்தர் நமக்கு சம்பளம் கொடுக்குறாரு. அந்த சம்பளம் அளவில்லாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய கண்ணுக்கு தெரியுது ஒழிய, பரத்தில் இருக்கிறதான உண்டான தேவனால் உண்டாக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்முடைய கண்களில் தெரியறதே இல்லை. அவர் ஏற்ற வேளையில் அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதற்காக நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஏற்ற வேளையில் செய்யும்படியாக நாம் காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அவனுக்கு 30 வயசான பொழுது தான் அவன் அந்த எகிப்தியே சுற்றி பார்ப்பதற்கு புறப்பட்டான். 13 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன்களால் அடிமையாக விற்கப்பட்டு அந்த மீதியானுடைய ஒட்டத்துக்கு மேலே ஏறி வந்து அந்த எகிப்தை பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் அவன் கண்ணில் பார்த்தது எல்லாமே கஷ்டமும் நஷ்டமும் தான்.
செய்யாத தவறை செஞ்சான்னு சொன்னாங்க, ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க. ஜெயிலுக்குள்ளாரையும் அவனுக்கு கொஞ்சம் கூட அந்த ஜெயில் அதிகாரிக்கு இவர் மேலே ஒரு கண்களில் ஒரு கிருபை கிடச்சிது. அந்த இடத்துல கூட இவனை கஷ்டப்பட விடவே இல்லை. தேவ பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த நெருக்கத்தில் இருந்தாலும், கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு இருக்கிற ஆறுதல் இந்த உலகத்தில் ஜனங்களுக்கு இருக்கவே இருக்காது. கொஞ்சம் நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத மற்ற குடும்பங்களையும் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் சற்று திரும்பி பாருங்கள். என்ன தான் உங்களை விட அதிக சம்பளம் வாங்கலாம், அவங்க பிள்ளைங்கள்லாம் கை நிறையா சம்பாதிக்கலாம், உங்கள் வீட்டோட பெரிய வீடாக இருக்கலாம், ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற சந்தோஷமும் சமாதானமும் அந்த வீட்டுக்குள்ளாரையே இருக்காதுங்க. நிறைய நேரத்தில் நம்ம இப்படி இல்லாததை நம்ம பார்த்து ஏங்கிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம கையில் இருக்கிறத நம்மளால் உபயோகப்படுத்த முடிகிறதே இல்லை. தேவன் கொடுத்ததான சந்தோஷமும் சமாதானமும் நமக்கு பெரிதாக இருக்குமானால் உலகத்தினுடைய சந்தோஷமும் சமாதானமும் நமக்கு பெரிதாக இருக்காது. இன்றைக்கி நிறைய பேர் உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக தான் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும், ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினார், தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினார், அவனுக்கு லாபம் என்ன என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய ஆத்மா தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அதனால் நம்முடைய ஆத்மாவை குறித்து அதிக ஜாக்கிரதை உள்ளதாக இருக்க இந்த நாட்டில் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சரி, இந்த தெய்வீக வேகத்தினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? இந்த வேகத்தினால என் வாழ்க்கையில் என்ன நன்மை கிடைக்க போகுது? தாமதம் அடைவதிலிருந்து வெளியேற்ற போகிறார் கர்த்தர். இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் தாமதித்து கொண்டிருந்தீங்களோ அந்த தாமதமான வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு போக போகிறார். இழந்து போனதான காரியங்களிலிருந்து கர்த்தர் நம்மை மீண்டுமாக விடுவிக்க போகிறார். நம்ம ஏற்கனவே வாசித்தது போல் யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் கர்த்தர் நமக்கு விரோதமாக அவருடைய சேனைகளெல்லாம் அனுப்பினார். அதனால் நஷ்டப்பட்டு போயிட்டோம், நம்முடைய விளைச்சல்கள் எல்லாம் கெட்டு போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் அதை திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார். நினைத்து பார்த்திராத அதிசயங்களை நம்மால் பார்க்க முடியும். நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி அறுவடை செய்ய போகிறோம். அது எப்படிங்க? விதைக்கிறதுக்கு முன்னாடி அறுவடையா? நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நடக்கும். நீங்கள் ஜெபம் பண்ண உடனே அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சொன்ன உடனே அது நடக்க போகிறது. அப்படிப்பட்டதான அதிகாரத்தை கர்த்தர் உங்களுடைய வாயின் வார்த்தைகளில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை விரும்புகிறவன் அதன் கனியை புசிப்பான். ஜீவனை விரும்புகிறவன் ஜீவ கனியை புசிப்பான். மரண கனியை விரும்புகிறவன் மரண கனியை புசிப்பான். நீங்கள் எந்த கனியை விரும்புகிறீங்க? எந்த நன்மையை நீங்கள் விரும்புகிறீங்க? அது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் அது நடக்க போகிறது. அடுத்ததாக, இந்த வேகத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயமான சாட்சிகளை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள், சொல்ல போகிறீர்கள். உங்களுடைய சாட்சியை இதுவரையிலும் சொன்னதான சாட்சி அல்ல, உங்களுடைய சாட்சியை வித்தியாசமான சாட்சியாக இருக்க போகிறது. நான் 10 ரூபாய்க்கு விதைச்சேங்க, 100 ரூபாய்க்கு அறுவடை பண்ணேன்னு இல்லை. நான் 10 காசுக்கு அறுவடை விதைச்சேன், 1 கோடி ரூபா அறுவடை பண்ணனா எப்படி இருக்கும்? இந்த லாட்ரி டிக்கெட்டில் விழுந்த அந்த டிக்கெட்டில் வரும் 10 லட்சம், 1 கோடி, 1.5 கோடிலாம் லாட்ரி டிக்கெட் இப்போல்லாம் நம்ம நாட்டில் இல்லை, ஆனால் கேரளாவில் இருக்குது. இங்கேருந்து அங்கே போய் வாங்கிட்டு வரவங்களும் இருக்கிறாங்க. அப்புறம் அந்த சுரண்டல் லாட்டின்னு ஒன்று இருக்குது, அதை சுரண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை சுரண்டுறதுலேருந்து வெளியே வர முடியாது. தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சாருன்னா அதோடு அவர் துன்பத்தை கூட்டவே மாட்டார். எந்த துன்பமும் இருக்காது. தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா அதில் இன்னும் பெருக தான் செய்வார் ஒழிய நம்முடைய சாட்சியை இன்னும் பெருசாக காண செய்ய போகிறார், சொல்ல போகிறார். இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்குதா இப்படி வேகமாக செஞ்சது அப்படின்னா, நெகேமியா புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்கள். நெகேமியா எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தை வெறும் 52 நாட்களிலே கட்டி முடித்தார். காரணம் என்ன தெரியுங்களா? தேவகரம் நெகேமியாவோடு கூட இருந்தது. அதனால் அந்த அலங்கத்தை அவர் 52 நாட்களிலே கட்டி முடித்தார். உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப காலமாக நீங்கள் செய்ய முடியாமல் தடைப்பட்டிருக்கிற காரியங்களை சீக்கிரத்தில் சொற்ப நாட்களில் கர்த்தர் அதை உங்களுடைய வாழ்க்கையில் காண செய்ய போகிறார். பல வருடங்களாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்ததான இயங்கி கொண்டிருந்ததான காரியங்கள் சடுதியில் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஏற்படுத்த போகிறார்.
இதுதான் இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்த வார்த்தை. இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்டதான அந்த வேகத்திற்கு தடையாய் காணப்படுகிற தடைகள் என்ன அப்படின்னா, தரிசனம் இல்லாத வாழ்க்கையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் தரிசனத்தை கொடுத்தவர் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் தரிசனமே இல்லை. ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தரிசனம் இல்லாத வாழ்க்கை, ஆனால் தான் நமக்குள்ள ஒரு சோர்வு வந்துடுச்சு. ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளில் தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. கடந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு ஒரு சோர்வு ஒன்று வந்துருச்சு. அந்த நேரத்தில் கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தைகளை தான் சொன்னார். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதுக்காக நீ என்ன பண்ண, காத்திரு. அது நிச்சயமாக வரும். அது தாமதிப்பது இல்லை என்று சொல்லி என்னை கர்த்தர் ஆறுதல் படுத்தினார். அதே வார்த்தையை தான் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்கிறாரு. ரொம்ப நாளாக நீங்கள் காத்திருக்கிறீங்களா? அந்த எல்லாத்தையும் சீக்கிரமாக கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தரிசனம் தேவை. தேவனிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கை குறித்து, என் பிள்ளையை குறித்து, என் குடும்பத்தை குறித்து என்ன வைத்திருக்கிறீங்களோ அதை எனக்கு காண்பீங்க ஆண்டவரே என்று சொல்லி நிச்சயமாக தரிசனத்தை காண்பிப்பார். உங்களுடைய பிள்ளைகளுக்காக அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதங்கள் அதிகமான ஆசீர்வாதங்களாக இருக்குது. அதை பார்க்காததுனால தான் நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, என் கண்ணை திறங்க ஆண்டவரே, நீர் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும். இப்படி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறதே இல்லை. ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை அவர் காட்டப் போகிறார். அடுத்ததாக பயம் மற்றும் சந்தேகம். தேவன் நமக்கு கொடுத்தது பயத்தின் ஆவியை அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியவே கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியவே கொடுத்திருக்கிறார். ஆகவே இதெல்லாம் நமக்கு தடையாக இருக்கிறது. அடுத்தது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது இந்த வேகம் தடைப்படுகிறது. தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு கீழ்ப்படுகிறதே கிடையாது. இதுக்கு உதாரணமாக யோனாவை சொல்லலாம். யோனாவை கர்த்தர் எங்கே போக சொன்னார்? நினிவேக்கு போக சொன்னார். ஆனால் இவர் எங்கே போகிறாரு? தர்ஷீஷுக்கு போகிறார். போனதுனால இவருடைய வாழ்க்கையில் ஒரு தாமதம். அந்த கடலில் இருந்தவங்க, அந்த கப்பலில் இருந்தவங்க எல்லாத்துக்குமே அவங்க சொத்துக்கள் எல்லாத்தையும் தூக்கி கடலில் போட்டுட்டாங்க. அப்போது ஒரு யோனா ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் அந்த வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகளும் செலவுகளும் அதிகமாக வரும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில் இருந்தாருன்னா, ஒருத்தர் நம்ம கூட இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டத்துக்குள்ளே இருக்கும். ஆனால் சற்று யோசித்து பாருங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த நபர்களோடு என்னுடைய தொடர்பு இருக்கிறது? யார் என் குடும்பத்துக்குள்ளே யோனாவாக இருக்கிறது? அந்த யோனாவை முதல்ல தூக்கி கடலில் போட்டுருங்க. உங்களுடைய பிரயாணம் எளிதாக போய்விடும். ஹல்லேலூயா. ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். யோனா நம்ம கூடவே இருக்கிறாரு, நம்ம கூடவே பிறந்திருக்கிறாரு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்மளுடைய முன்னேற்றம் தடைப்பட்டுருமே. அதனால் அவர் யாராக இருந்தாலும் சரி தூக்கி கடலில் போட்டுருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்த்துக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார். அடுத்ததாக, தவறான உறவுகளிலே நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வேகம் குறைந்து விடுகிறது. தவறான உறவுகள், தீமையான காரியங்கள், ஒருவேளை ஆண்டவர் நியமித்ததான அந்த உறவு உங்களுடைய உறவில் இல்லாமல் நீங்களாக யோசித்து உங்கள் இஷ்டத்தின்படி நீங்கள் அந்த உறவுகளை தேடி கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத தாமதங்கள் ஏற்படலாம். கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஒரு பெண்ணை பார்க்குறோம், மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளா சில காரியங்களெல்லாம் போட்டுக்கிறோம். எனக்கு இது இருக்கணும், அது இருக்கணும், அழகாக இருக்கணும், இவ்வளோ உயரத்தில் இருக்கணும், சுருள் முடியாக இருக்கணும், சிவப்பாக இருக்கணும், பச்சையாக இருக்கணும். இந்த காரியங்கள்லாம் நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் தாமதமாகிடும். தேவனுடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்கள். நீதிமொழிகள் 13:20.
நாணமுள்ளவர்களோடு நட்பாக இரு, நீயும் நாணம் அடைவாய். முட்டாள்களை நண்பர்களாக்கினால் உனக்கு துன்பங்கள் ஏற்படும். நான் வச்சிருக்கிறதான அந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது. நாணமுள்ளவர்களோடு நட்பாக இரு, நீயும் நாணம் அடைவாய். முட்டாள்களை நண்பர்களாக்கினால் உனக்கு துன்பங்கள் ஏற்படும். தடை செய்கிறவன் கூட இருந்தானா உனக்கு துன்பம் தான் வரும். தாமதப்படுத்துக்கிறவன் வாழ்க்கையில் இருந்தானா தாமதம் தான் ஆகிட்டே இருக்கும். அதனால் இப்பயே நீங்கள் போய் அலசி பாருங்கள், என் குடும்பத்துக்குள்ளே யார் முட்டாளாக இருக்கிறது, யார் தடை செய்கிறவங்களாக இருக்கிறாங்க, இல்லை என் வாழ்க்கையில் நானே தடைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன்னா, ஏன் எனக்கு மாத்திரம் நடக்கலை, ஏன் இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கலை, ஒரு சின்ன இலை கூட அசைய மாட்டேனுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போய் இதை நினச்சி பாருங்கள். என் வாழ்க்கையில் எது தேவையில்லாத எந்த உறவு இருக்கிறது, எந்த தடைவு என் வாழ்க்கைக்குள்ளே இருக்குது, அதை வெளிப்படுத்துங்காண்டவர், அதை வெளியேற்ற எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய ஸ்பீடை அதிகப்படுத்துவார். இதுக்கு வேதத்தில் ஏதாவது உதாரணம் இருக்குதா அப்படின்னா, என்னாகமும் 14 அதிகாரம் 33 வசனத்திலேருந்து 35 வசனம் வரலும் வாசிக்கலாம் பாருங்கள். என்னாகமும் 14 அதிகாரம் 33 வசனத்திலிருந்து 35 வசனம் வரையிலும். இதனால் இஸ்ரவேலருடைய கானான் பிரயாணம் மிகவும் தாமதமானது. வாசிங்க 14 அதிகாரம் 33 வசனத்திலிருந்து. வனாந்தரத்தில் விழுது தீருமட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்தில் திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடின இந்த பொல்லாத சபையார் யாவருக்கும் இப்படியே செய்வேன். இந்த வனாந்தரத்தில் அழிவார்கள், எங்கே சாவார்கள் என்று சொல் என்றார். இந்த பொல்லாத சபைக்கு சொல்லணும் அப்படின்றாரு. நம்ம பொல்லாத சபை அல்ல, தேவனுடைய வார்த்தைகளை கேட்குறோம். உங்களுக்கு என்ன சொல்லணும்னு சொல்கிறார் ஆண்டவர்? நீங்கள் இங்கேயே செத்து போயிடுவீங்கன்றாரு. நான் அப்படி சொன்னால் எத்தனை பேர் இந்த சபைக்குள்ளே இருப்பாங்க? நீங்கள் இன்றைக்கே செத்து போயிடுவீங்க, இங்கேயே செத்து போயிடுவீங்கன்னா அடுத்த வாரம் யார் வருவீங்க? நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற வேக குறைவுக்கு காரணம் இதுதான். அவங்க முறுமுறுக்கிறாங்க, என்ன செஞ்சாலும் தேவனுக்கு முன்பாக, ஊழியக்காரனுக்கு விரோதமாக, மோசைக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக. இவங்களுக்கு கொஞ்சம் கசப்பான தண்ணி வந்துருச்சுன்னா உடனே முறுமுறுப்பு, இவங்களுக்கு கேட்டது கிடைக்கலன்னா உடனே ஒரு முறுமுறுப்பு. இப்படி எத்தனை வருஷம் அவங்க 40 நாட்கள் போக வேண்டிய அந்த தூரத்தை 40 வருஷம் கடந்து போனாங்களாம். ஏன்? இவங்க முறுமுறுத்தவங்க எல்லாம் அந்த வனாந்தரத்திலே செத்து போயிட்டாங்க. யார் போக மாட்டாங்க, என் பிள்ளைங்களாம் போகுமான்னு நினச்சாங்களோ அவங்கெல்லாம் அந்த கானான் தேசத்துக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் இவங்களை போகணும்னு அழைச்சாரா, போகக்கூடாதுன்னு அழைச்சாரா? போகணுன்னு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு, நம்மளை சாகணும்னு அழைக்கலையே. ஏன் பின்ன நம்ம இப்படி வனாந்தரத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கிறோம்? தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகிறோம், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமாக நம்முடைய வாழ்க்கையில் மாறிக்கிட்டே இருக்குது. சீக்கிரமாக ஆனால் இந்த மாதத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சரி, இந்த சீக்கிரமான வேகத்தில் செல்ல வேண்டி நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? தேவனுடைய சித்தத்திலே நாம் இணைந்து நடக்கப் போகிறோம். நீதிமொழிகள் 3 அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்தில் நாம் எப்போதும் இணைந்து நடக்கப் போகிறோம். நீதிமொழிகள் 3 அதிகாரம் 5-6 வசனங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஒரு ரோடை வேகமாக அவர் மறுபடியும் மாற்ற போகிறார். நீ முழு புத்தியோடும் தேவனில் சார்ந்துரு, வழிகளிலெல்லாம் அவரையே நினச்சிக்கோ, கர்த்தர் உன் பாதையை செவைப்படுத்துவார். அடுத்ததாக, ஆவியில் எப்போதும் நிறைந்து வாழவும். இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம வாசிச்சுட்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரால் நிறைஞ்சி நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்த போகும் பொழுது, அவர் அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்தில், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார். அதனால் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்வோம். எப்போதும் தேவனுடைய பலத்தையே சார்ந்து கொள்ளப் போகிறோம். பவுல் சொல்கிறார்,
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்கிறார். எதனால் சொல்ல முடிஞ்சது? அவர் நம்பி இருந்ததான கர்த்தரை நம்பி அவர் சொல்கிறாரு. அடுத்ததாக ஜெபத்தில் நன்றி அறிதலோடு இருப்போம். எப்போதும் ஜெபித்து கொண்டே இருப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, 5, 17, 18. 1 தெசலோனிக்கேயர் 5, 17, 18. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணி அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்ததான தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இப்போ தேவ சித்தம் செய்யணும் ஆண்டவரே, தேவ சித்தம் செய்யணும்னா இதுதான் தேவனுடைய சித்தம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யணும், அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் நஷ்டமானாலும் லாபமானாலும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வோம். கர்த்தர் நம்முடைய ஸ்பீடை அதிகப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த நாட்களில் இந்த வேகம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொன்னதான அந்த நன்மைகளை பார்க்க முடியாதபடிக்கு காணப்படுகிறதான அந்த எனக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா தீமையான காரியங்களையும் என்னை விட்டு அகற்றும்படியாய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நம்மிடத்தில் இன்னும் அதிகமாக அன்பு கூற வேண்டும். ஆண்டவரே, இதற்கு தேவைப்படுகிற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. ஆண்டவரே, அதெல்லாம் என் வாழ்க்கையில் கிடைக்க நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். நாம் ஜெபிப்போம் இப்பொழுது. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீங்கள் வைத்திருக்கிறதான அந்த வேகத்தை நான் பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, விழுந்து போனதான தாவீதின் கூடாரத்தை நீ மறுபடியும் எடுத்து நிறுத்தப் போகிறீர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து பகுதிகளிலும் உமக்கு இயற்கைக்கு மேற்பட்ட வேகத்தில் எல்லா காரியங்களும் நடக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிற நன்மையான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால எங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் வேகமாய் எங்களை வந்து சேரும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தடைகளும் நீங்கி எல்லா நன்மைகளும் எங்களிடத்தில் வருவதாக, தடைகள் நீங்குவதாக, நன்மைகள் எங்களை வந்து சேருவதாக, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக, எங்களுடைய எல்லைகளில் காணப்படுகிற தடைகள் உடைக்கப்படுவதாக, நன்மைகள் எல்லாம் எங்களை வந்து சேரும்படியாக எங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கடந்த காலத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போன எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, இதுவரை நம்முடைய தவறுகளினால் இழந்து போனதான எல்லா காரியங்களையும் மறுபடியும் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். தேவன் நமக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் ஒன்று கொடுக்குறாரு. கடந்த நாட்களில் நீ இழந்து போனது எல்லாத்தையும் மறுபடியும் உனக்கு கொடுக்க போகிறேன். இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் விளைச்சலில் நீ இழந்து போனதான் எல்லா நன்மைகளையும் நீ மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் உனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறேன். நீ அதை உபயோகப்படுத்தி கொள்ளுவாயாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களுடைய வல்லமையை நாங்கள் எங்களுடைய லக்கை எளிதாக அடைய உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. எங்களுக்காக நீங்கள் நியமித்திருக்கிறதான அந்த லக்கை நாங்கள் எளிதாக அடைய எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் எங்களுடைய நடையை உம்முடைய தெய்வீக நோக்கத்தோடு இணைத்து நடத்துவீராக. நீர் நடத்துகிற பாதைகளில் நாங்கள் இணைந்து நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எதிராக செயல்படுகிற எல்லா காரியங்களையும் கைகூடி வர பண்ணுவீராக, கைகூடி வர பண்ணுவீராக, கைகூடி வர பண்ணுவீராக. தேவனே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் மூடப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களும் எனக்கென்று திறந்தருளுவதாக. நம்முடைய எல்லைகளிலே மூடப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளும் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, பிதாவே, நாங்கள் ஆண்டவரே இந்த எங்களுடைய லக்கை ஆண்டவரே தெளிவாக பார்க்க எங்களுடைய கண்களை திறந்தருளுவீராக. ஹல்லேலூயா. எங்களுக்கு உதவி செய்கிறவர்களை நாங்கள் சரியாக பார்க்க எங்களுக்கு உதவி செய்தருளுவீராக. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் உமதுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வேகத்தில் என்னை சாட்சியாக வைக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த மாதத்தில் என்னை உமது வேகத்திற்கு இணையாக முன்னேற உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறதான வேகத்தில் உமோடு இணைந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தாமதமான காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் கிடைக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்த நாட்களில் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் மீண்டுமாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தெய்வீக சமயங்கள் எங்களை இந்த நாட்களில் வந்து சேருவதாக
சேருவதாக. தேவனுடைய நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேருவதாக. தெய்வீக வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தடைகளையும் நீக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. நீங்கள் செய்ய போகிற எல்லா அதிசயங்களுக்காக நன்றி. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நீங்கள் மறுபடியும் எடுத்து நிறுத்துவதற்காக ஸ்தோத்திரம். அதில் உடைந்து போன எல்லா பகுதிகளையும் சீர் செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்கள் சின்னவங்களாக இருந்தாலும் ஆண்டவரே, சின்னவனை ஆயிரமும் சிறியவனை பலத்த ஜாதியுமாய் மாற்றுவேன் என்று சொன்னதான உங்களுடைய வார்த்தையின்படியாக நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய போதுமானவராக இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நாங்கள் திரும்ப எடுப்பித்து அதனுடைய திறப்புகள் எல்லாம் அடைத்து பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொன்னீரே, அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதாக. இதற்கு எதிராக இருக்கிற எல்லா தீமையின் வல்லமைகளும் எங்களை விட்டு அகன்று போக முடியாது சொல்லி ஜெபிக்கிறோம். உதவி செய்யுங்க அப்பா. ஒரு வருஷம் கூட தாழ்த்துகிறோம். இதன் மூலமாக வருகிற எல்லா மகிமையும் இயேசுராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.